ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். 3 mm, அப்புறம் 2 mm பீட், ப்ரிசோ பீட் எடுத்திருக்கேன், சுகர் பீட். கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் B7000, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க்ளூவை விட B7000 யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் சீவிங் த்ரெட். இது வந்து குந்தன் ஸ்டோன் ட்ராப் ஷேப்பில் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரில் பென்சில் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரேம் ஸ்டோன். இது ஃபிட்டிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, குந்தன் ஸ்டோன் தான். குட்டி சைஸ், இது ஒரு பொட்டு வைக்கிற அந்த சைஸில் தான் இருக்கும். உங்கள் சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய கலர்ஸ் அண்ட் சைஸில் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து கட்டர். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வழக்கமாக நம்ம போடுற மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஜரியில். இது ஸ்லீவ்ன்றதால நான் 2 லேயர் மட்டும் கொடுக்குறேன். நெக் லைனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக 3 லேயர் கொடுக்கணும். ஸ்லீவில் கீழே மடித்து தைச்சிருவாங்க, அதனால் நான் வந்து 2 லேயர் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் சுகர் பீட். இது வந்து ப்ரிசோ பிராண்ட். நம்ம போடும்போதே கொஞ்சம் நல்ல ப்ரிசோ பிராண்ட் அந்த மாதிரி நல்ல பிராண்டடாக போட்டோன்னா சீக்கிரமாக வந்து இது கருக்காமல் இருக்கும். A-ஸ்டார்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததான் 3 mm கோல்ட் பீட். 3 mm சைஸில் இருக்கிறதால நீங்கள் சிங்கிள் பீடாக தான் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சுகர் பீட் வந்து 3 பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் 3 mm 2 mmலாம் வரும்போது சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து லூஸாக இருக்கும். அடுத்த ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இங்கே எண்ணாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர போகிறது பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸ் வரும். அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேப் விட்டுட்டு ஒரு 3 mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து சுகர் பீட்ஸை வந்து இந்த 3 mm பீடை சுற்றி வந்து கோத்துட்டே வாங்க. கரெக்டாக ஒரு ஆர்ச் மாதிரி வரும். நீங்கள் சரியான அளவில் கேப் விட்டால் மட்டும்தான் அந்த கர்வ் கரெக்டாக வரும். இல்லைனா ஒரு கர்வ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு கர்வ் பாதியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த 3 mm பீட் ஸ்டிச் பண்ணும்போதே கரெக்டான கேப் வந்து விடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 3 mm வந்து கோத்துருக்கேன். இப்போது இந்த கேப் வந்து ஒரு லேயர் சுகர் பீடுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த ஆர்ச் வந்து கரெக்டாக வரும். இதோட ஒரு ஸ்லீவ் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 டே ஃபுல்லாக ஆச்சு. ஸோ நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதை உட்கார்றீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு 2 ஸ்லீவுக்கு 3 டேஸ் ஆகும். அண்ட் நெக் லைனுக்கு 1 டே ஆகும். ஓவராலாக 5 டேஸில் வந்து இந்த ப்ளவுஸை நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஒரு ஆர்ச் விட்டு ஒரு ஆர்ச்சுக்கு, ஒரு வளைவுக்கு விட்டு ஒரு வளைவுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இப்போது ட்ராப் ஷேப்பில் இருக்கிற இந்த குந்தன் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ஒட்டிட்டு இது சீக்கிரமாகவே காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறமா இதை சுற்றி அகைன் ஒரு லேயர் வந்து சுகர் பீட் வந்து சேம் திலகம் ஷேப்லேயே கொடுத்துட்டே வாங்க. இது கொஞ்சம் நல்லாவே ஒர்க்கு வந்து ஜாஸ்தி தான். நான் ரொம்ப ஒவ்வொரு டிசைனுமே பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் தாராளமாக 4500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இதோட ஃபுல் ப்ளவுஸ் லாஸ்ட் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி வந்து அப்படியே டேரெக்டாக இங்கே எண்ணாட் போடாமல் அந்த ஆர்ச்சில் டேரெக்டாக போகாமல் கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் அந்த நூல் தெரியாமல் இருக்கும். இப்போ செகண்ட் லைனில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm பீட், அகைன் ஒரு சுகர் பீட்
இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொடுத்துட்டே வரோம். ஒரு குந்தன் ஸ்டோன் ஒரு பக்கமும், அடுத்ததில் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி டிசைன் தான் இது ஃபுல்லாகவே வரும். ஸோ இந்த ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் எண்ணாட் போடாதீங்க. எண்ணாட் போடாமல் இதே டைரெக்டாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் டிசைன் சேனலில் வரும். இப்போது இதை ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இந்த குந்தன் ஸ்டோன்ஸுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கும் மேலே இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 2 mm பீட், ஒரு சுகர் பீட். இது 3 பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேலே ஒரு லாக் போட்டுட்டு கீழே வாங்க. ஒரே ஒரு நாட் மட்டும் போடாதீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு லாக் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், இல்லைனா ரொம்ப லூஸ் ஆகிடும் ஃப்ரேமை விட்டு கரெக்டின உடனே. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு 2 mm பீட். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எண்ணாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோன்ஸுக்கு மேலே இருக்கிற போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நடுவில் இருக்கிற கேப்பில் நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஃப்ரேம் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ஊசிக்கு பின்னாடி லைட்டாக கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இது கையில் எடுத்து ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸோட ஸ்லீவோட அப்பர் பார்ட் பார்க்க போகிறோம். கீழே இந்த டிசைன் முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கோங்க. ப்ளவுஸோட கரெக்டாக சென்டர் பார்ட் பிரித்த உடனே ½ இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ½ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் அதே மாதிரி அந்த கோட்டில் நடுவில் கரெக்டாக வச்சு ½ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் வந்து நேராக போட முடியும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட் சைடும் லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் ½ பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு ஸ்ட்ரைட் லைனை வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் நல்லா கிராண்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு சென்டரில் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இன்ச்சுக்கு ஏன் மார்க் பண்ணுறோன்னா, அந்த கரெக்டாக இந்த 1 இன்ச்சு வர போர்ஷனில் எல்லாம் பார்த்திங்கன்னா 3 mm பீட் கொடுக்கறதுக்காக. மற்ற இடத்துலலாம் சுகர் பீட் கொடுப்போம். அண்ட் இதோட சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் அதுக்கு நடுவில் நம்ம சந்துப்புள்ளி கோலம் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்லீவ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நேராக இருக்கிற லைன்ஸில் எல்லாமே வந்து சுகர் பீட் வந்து கோர்த்துக்கிட்டே வரும். கரெக்டாக அந்த பாயிண்ட் வர இடத்துல ஒரு 3 mm பீட். சேம் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் அந்த பாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் நம்ம 3 mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்லீவ் டிசைன். இப்போ நம்ம பார்த்த அதே டிசைனை நான் அதுக்கு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு லைன் போட்டு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நெக் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவில் போட்ட சேம் பேட்டர்ன் நெக்லேயும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்குக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் வந்து கண்டிப்பாக ஜரி த்ரெட் கொடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதே தான் நெக்கில் நம்ம ஹேண்டில் என்ன பார்த்தோமோ அதே வந்து நெக்குக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் கரெக்டாக ஆர்ச்சும் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.